வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் நியூ புக்கில் இருந்து ஒரு 100 இம்பார்ட்டண்டான பொது அறிவு வினாவிடைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனி சிம்மன் அல்லது உலகின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிம்ம விஷ்ணு. சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். காஞ்சி கைலாசநாதர் கோவில் மற்றும் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன? ராஜசிம்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனின் அரசவையில் இருந்த வடமொழி புலவர் யார்? தண்டி. இரண்டாம் நந்திவர்மனின் சமகாலத்தைச் சேர்ந்த ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். இந்தியாவின் உண்மையான அதிகாரம் பெற்ற தலைவர் யார்? பிரதமர். தூக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசு தலைவர். இவர் ஆர்டிகல் 72 படி பொது மன்னிப்பு வழங்குகிறார். அரசு நெறிமுறை கோட்பாட்டையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் கிரான்வில்லி ஆஸ்டின். சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1976 கொண்டு வரப்பட்டது. பசுவதை தடுப்புச் சட்டத்தை பற்றி கூறும் விதி ஆர்டிகல் 48. எந்த கமிட்டியின் அறிக்கையின்படி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1010. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? முதலாம் பராந்தக சோழன். இது குடவோலை முறை பற்றி கூறுகிறது. மூவருலா, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர். களபிரர்களை வென்று பாண்டிய பேரரசை நிறுவியவர் யார்? கடுங்கோன். சோநாடு வழங்கிய அல்லது சோழநாடு வழங்கிய சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன். எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். திருப்பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார்? நம்மாழ்வார். சேயூர் முருகன் உலா மற்றும் ரத்தனகிரி உலா ஆகிய நூல்களை எழுதியவர் ஸ்ரீ கவிராயர். சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன். மலை நாடுகளை ஆட்சி செய்த
குறுநில மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வேளிர். பொதிகை மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னர்? ஆய். மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியவர் யார்? வஜ்ரநந்தி என்ற சமண துறவி. தமிழகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படும் காலம் எது? களப்பிரர்கள் ஆட்சி செய்த காலம். ஜெனரேட்டர் எந்த விதியின்படி இயங்குகிறது? ஃப்ளமிங்கின் வலக்கை விதி. ரேடார் கருவியில் பயன்படும் தத்துவம் என்ன? டாப்ளர் விளைவு. கடலின் ஆழத்தை கண்டறிய உதவும் கருவி எது? சோனார் கருவி. சோனார் கருவியில் பயன்படுவது மீயொலி. மின் உருகு இலையில் உள்ள உலோக கலவை ஈயம் மற்றும் வெள்ளீயம். இயக்க ஆற்றலை கதிர்வீசலாக மாற்றும் நிகழ்வு எக்ஸ் கதிர்கள் அல்லது எக்ஸ்ரே. பயன் தொடக்க அதிர்வெண்ணில் ஒளி எலக்ட்ரான்களின் திசைவேகம் என்ன? சுழி. முதலில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவர்கள் அரேபியர்கள். முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யார்? முகமது பின் காசிம். முகமது கஜினி சோமநாதபுர கோவில் மீது படையெடுத்த ஆண்டு கிபி 1025. முகமது கஜினியின் அவையில் இருந்த அறிஞர் யார்? அல்பரூனி. முதல் தரைன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1191 ஆண்டு. முதலாம் தரைன் போரில் வெற்றி பெற்றவர் யார்? பிருத்திவிராஜ சௌகான். தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார்? 1398. வசீர் என்ற சொல்லின் பொருள் பிரதம அமைச்சர். டங்கா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இல்டுமிஷ். 40 குழு என்ற அமைப்பை உருவாக்கியவர் இல்டுமிஷ். தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர் யார்? பால்பன். இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அமீர் குஸ்ரு. குதிரைக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்ட டெல்லி சுல்தான் யார்? அலாவுதீன் கில்ஜி. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. விஜயநகர பேரரசு எங்கு தோன்றியது? துங்கபத்ரா நதிக்கரையில் தோன்றியது. கிருஷ்ணதேவராயரை முழு நிறைவான அரசர் என்று கூறியவர் யார்? டோமிங்கோ பயஸ்.
தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. கிருஷ்ணதேவராயர் ஆண்டாளின் வாழ்க்கையை பற்றி எழுதிய நூல் அமுக்த மால்யதா. இது ஒரு தெலுங்கு நூல். முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது கோல் கும்பாஸ் கட்டிடம். பக்தி இயக்கத்தை மக்களிடையே பிரபலப்படுத்தியவர் யார்? கபீர். 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? நாதமுனி. இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற நீதிபதி ஹிதயதுல்லா. இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் பற்றி கூறும் விதி ஆர்டிகல் 368. எந்த ஆண்டு அரசியலமைப்பு முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் கடைசி துணை பிரதமர் எல்.கே. அத்வானி. தேசிய மேம்பாட்டு குழு அல்லது நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1952. சமத்துவ உரிமை பற்றி கூறும் விதிகள் ஆர்டிகல் 14 முதல் 18 வரை. இந்தியாவின் 25வது மாநிலம் கோவா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. தேசிய பெண்கள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1993. ஏழ்மையை போக்குவதற்காக 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் தந்தை பெரியார். ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் காஞ்சிபுரம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா நாயுடு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த தினம் செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். 1939 மெட்ராஸ் நகரத்தின் மேயராக இருந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் காமராசரின் அரசியல் குரு. இளம் இந்தியா அல்லது யங் இந்தியா என்ற இதழை நடத்தியவர் ராஜாஜி. சக்கரவர்த்தி திருமகள் மற்றும் வியாசர் விருந்து என்ற உரைநடை நூல்களை எழுதியவர் ராஜாஜி. வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1924. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்க சென்ற காமராஜரை எந்த சிறையில் அடைத்தனர்? அலிப்பூர் சிறை. வங்காள மொழியில் வெளிவந்த முதல் வார இதழ்
சம்வாத் கௌமுதி. இதை வெளியிட்டவர் ராஜாராம் மோகன் ராய். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி ஆங்கிலோ வேதிக் பள்ளி நிறுவப்பட்ட இடம் லாகூர். சுதேசி இந்தியா இந்தியருக்கே என்று முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் கிங் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் உரையாற்றிய ஆண்டு 1893. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சர் சையது அகமது கான். பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ் என்ற துறைமுகத்தை நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க். சாந்தல் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1855 முதல் 1856 வரை. சாந்தல் புரட்சி எந்த பகுதியில் நடைபெற்றது? பீகார் மாநிலத்தில் உள்ள ராஜ்கமல் குன்று. சாந்தல் புரட்சியின் முக்கிய தலைவர்கள் சித்து மற்றும் கங்கு. நீல் தர்பான் என்ற நூலை எழுதியவர் யார்? தீனபந்து மித்ரா. மாப்ளா புரட்சி நடைபெற்ற இடம் கேரளா. மாப்ளா புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1921. பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் குஜராத். தமிழகம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டவர் கட்டபொம்மன். மேற்கு பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டவர் புலித்தேவர். வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார்? திண்டுக்கல் விருப்பாச்சி கோபால நாயக்கர். வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டவர் யார்? பெரிய மருது. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்ன மருது. தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர் யார்? சமையல்காரன் நல்லப்பன். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை, சேலம். திரிரத்தினம் அல்லது 3 ரத்தினங்கள் என்ற கருத்தை கூறியவர் மகாவீரர். கௌதம சுவாமி என்பவர் யார்? மகாவீரரின் தலைமை சீடர். ஆகம சித்தாந்தம் என்ற நூலை தொகுத்தவர் கௌதம சுவாமி. இந்த நூல் மகாவீரரின் வாழ்க்கை பற்றியது.
கவுந்தி அடிகள் என்பவர் யார்? ஒரு சமண பெண் துறவி. அறவோர் பள்ளி என்ற வாசகம் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. புத்தர் துறவறம் போக காரணமாக இருந்த நிகழ்வுகள் மொத்தம் 4. புத்தர் என்ற சொல்லின் பொருள் ஞானம் பெற்ற ஒருவர். நாலந்தா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர்.